ஓம் வீரத்வஜாய வித்மஹே விக்னஹஸ்தாய தீமஹி தன்னோ பௌம பிரசோதயாத். சிவஸ்ரீ ஜோதிடம் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம ஏப்ரல் மாத பலன்களை பார்க்க போறோம். இந்த மாதத்தின் சிறப்புகள் என்னென்னு பார்த்தா, மாதத்தின் முதல் நாளே ஏப்ரல் 1ஆம் தேதி அன்றே நமக்கு பங்குனி உத்திர தினம். அன்னைக்கு நிறைந்த பௌர்ணமி. பொதுவாகவே முருகன் கோயில்கள்லையும் சிவ ஆலயங்களையும் கோலாகலமான விசேஷங்களா இருக்கும். வருடத்தின் முதல் 6 பௌர்ணமி ரொம்ப விசேஷம். அதுல முதல்ல நமக்கு ஆருத்ரா தரிசனமான அன்னைக்கு பௌர்ணமி தினம் இருந்தது. அதே மாதிரி தைப்பூசம் பௌர்ணமி தினம், மாசி மகம், அடுத்து நமக்கு இந்த பங்குனி உத்திர தினம். பௌர்ணமி தினத்தன்று வழக்கம் போல பக்தர்கள் கிரிவலம் வர்றது ரொம்ப சிறப்பு. அதுலயும் இந்த வருடத்தின் முதல் 6 பௌர்ணமியில கிரிவலம் வரவங்களுக்கு அத்தனை வேண்டுதலும் நடக்கும், நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். 3ஆம் தேதி நமக்கு புனிதவெள்ளி. உலகம் முழுக்க வாழும் அத்தனை கிறிஸ்தவ நண்பர்களுக்கும் புனிதவெள்ளி திருநாள் வாழ்த்துக்கள். 14ஆம் தேதி நமக்கு தமிழ் வருட பிறப்பு தினம் அமைஞ்சிருக்கு. கனி காணுதல் அப்படிங்கிற விஷயம் நம்ம செய்யலாம். 20ஆம் தேதி நமக்கு அட்சய திருதியை தினம். அட்சய திருதி அன்னைக்கு நம்ம அன்னதானம் செய்யறதுதான் மிக மிக சிறப்பு. நம்ம ஒருத்தருக்கு அன்னதானம் கொடுத்தா 10 பேர் இல்ல 100 பேருக்கு இல்ல 1000 பேருக்கு நம்ம கையால தானம் பண்ற அளவுக்கு நமக்கு பொருள் சேரும். அப்ப அன்னைக்கு தினம் எல்லாருமே தங்கம் வாங்கணும்னு தப்பா எடுத்துட்டு ஒவ்வொரு தடவையும் தங்கம் வாங்கி நம்ம சேர்த்துக்கிறோம். ஆனா இல்லாதவங்களுக்கு அன்னதானம் பண்றதுலதான் அன்னைக்கு அந்த விசேஷ தினமே அமைஞ்சிருக்கு. 28ஆம் தேதி மீனாட்சி திருக்கல்யாணம். மதுரையின் அரசி மீனாட்சிக்கு அன்றைய தினம் திருக்கல்யாணம். இந்த மாதத்தின் கிரக நிலைகள்னு பார்க்கும்போது, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், மேஷத்தில் சுக்கிர பகவான், சூரிய பகவான். இந்த மாதத்துல என்ன ஸ்பெஷல், என்ன பாசிட்டிவ் இருக்குன்னு பார்த்தா, சூரிய பகவான் உச்சம். நவகிரகங்களின் நாயகன், முதல் நாயகன், அரசனான சூரிய பகவான் உச்சம். சூரியன் இல்லைன்னா நவகிரகங்களே இல்லைன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு முதன்மையானவர் சூரிய பகவான். அப்ப சூரிய பகவான் உச்சமான இந்த நேரத்துல என்னென்ன நல்ல விஷயங்கள்னு பார்த்தா, முதல்ல குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கும். ஏன்னா இயற்கையாவே 5ஆம் அதிபதி சூரிய பகவான். அவர் உச்சமாற இந்த நேரத்துல நிறைய குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு கண்டிப்பா குழந்தை கிடைக்கும், குழந்தை பிறக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ரொம்ப நாளா ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவரவருடைய தசா புத்திகளுக்கு ஏற்ப, கோச்சார பலன்களுக்கு ஏற்ப நிறைய பேருக்கு இந்த மாதத்துல அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகுது. அதே மாதிரி சூரியன் தான் அரசாங்க கிரகம், ஆளுமை கிரகம். அப்ப அரசியல்ல முக்கிய மாற்றங்கள், முக்கிய திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. சூரியன் உச்சமானதுனால நிறைய பேருக்கு ப்ரமோஷன், டிரான்ஸ்பர், ஊதிய உயர்வு, தலைமை பொறுப்பு எல்லாமே நிறைய கிடைக்கும். இந்த மாதத்துல குழந்தை பிறப்பினுடைய ரேஷியோ பாத்தீங்கன்னா மற்ற மாதங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த மாதத்துல இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஒரு சிலருக்கு, எல்லாருக்கும் சொல்லல, ஒரு சிலருக்கு அவங்களுடைய குல தெய்வம் அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அதே மாதிரி மீனத்துல சனி பகவானும் செவ்வாய் பகவான், புதன் பகவானும் அமைஞ்சிருக்கனால எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ்ல ஏதாவது சேஞ்சஸ் நடக்கலாம். இல்ல புதிய ஏற்றுமதி இறக்குமதிக்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாம். 12ஆம் இடமான மீனத்தில் புதன் பகவான் அமர்ந்திருக்கனால புதிய படிப்புகள் கண்டுபிடிக்கப்படலாம், புதிய கோர்ஸ் உருவாகலாம். சூரிய பகவான் மேஷத்துல உச்சமாகி எங்க பாப்பாருன்னா கால சக்கரத்தின் படி 7ஆம் இடத்தை பாப்பாரு. ரொம்ப நாளா கோர்ட் கேஸ்ல நிலுவையில இருந்த வழக்குகள் நிறைய தீர்வாகும். ஸ்டேட் ஜட்ஜஸ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் அவங்க எல்லாம் யாராவது சேஞ்ச் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய ஜட்ஜ் பதவி ஏற்கிறதுக்கு அதிக அளவுல வாய்ப்பு இருக்கு. ஒரு சைடு பாசிட்டிவ்ஸ் இருக்க மாதிரி இன்னொரு சைடு நெகட்டிவ்ஸ் இருக்கும்ல. நெகட்டிவ்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, நமக்கு ஆல்ரெடி நம்ம மார்ச் மந்த் வீடியோல பழைய போர்கள் திரும்ப வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி போர் வந்தது, நடந்துட்டு இருக்கு. இப்ப இன்னொரு மைனஸ் என்னன்னா, சனி செவ்வாய் சேர்க்கை கடல் ராசியில சேர்ந்து அமர்ந்திருக்கு 12ஆம் இடத்துல. இப்போ இங்க குரு பார்வையும் இல்ல. இப்ப இதனால என்ன ஆகலாம்னா, இந்த போர் இன்னும் நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சனி செவ்வாய் சேர்க்கை வரும்போதுதான் பாத்தீங்கன்னா பூகம்பங்கள், நில அதிர்வு, நிலச்சரிவு இதெல்லாம் நடக்கும். சனி செவ்வாய் சேர்க்கை, சனி பகவான்ங்கிறது ஒரு குளிர்ச்சியான கிரகம், செவ்வாய் பகவான் கங்கு, நெருப்பு. அப்ப இந்த சனி செவ்வாய் சேர்க்கை. அதே மாதிரி மேஷத்துல பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் குளிர்ச்சியான கிரகம், சூரிய பகவான் நெருப்பு. அப்ப ஹீட்டும் கோல்டும் கூலிங்கும் சேரும் போது ஹீட்டால ஏற்படக்கூடிய நோய்கள் பரவலாம். பொதுவாகவே இது வெயில் காலம், வெயில் சீசன். அப்ப என்னென்ன இருக்கலாம், மெட்ராசைன்னு சொல்லக்கூடிய கண் சார்ந்த பிரச்சனைகள். ஏன்னா சுக்கிரனும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறனால கண் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படலாம். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும், தனி மனிதங்களா நம்ம என்ன பண்ணிக்கணும்னா, ஹீட் அதிகமா இருக்கும், இந்த வருடம் இன்னும் அதிகமான வெப்பங்கள் இருக்கலாம், அதனால நம்மளையே பாதுகாத்துக்கணும். முடிஞ்ச வரையும் இயற்கை உணவுகளான இளநீர், தர்பூசணி, இந்த மாதிரி சீசனல் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துக்கணும். அதே நேரத்துல புதன் நீச்சமாகும் போது புதன் சார்ந்த காரகத்துவத்துல சில பாதிப்புகளும் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா
சனி செவ்வாய் கூட புதன் பகவானும் சேர்ந்திருக்கனால இந்த சிறிய கோள் இந்த பெரிய கோள்களுக்கிடையே சிக்கி கொள்றனால புதன் சார்ந்த காரகத்துவத்துல பாதிப்பு ஏற்படவும் வாய்ப்பு இருக்கு. உலக மக்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், உலகத்துல அமைதி நிலவணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிப்போம். இனி 12 ராசிக்காரர்களுக்குமான ராசி பலன்களை பார்க்கலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தன்னம்பிக்கை மிகுந்த தனுசு ராசிக்காரர்கள் உண்மையிலே பாக்கியம் பண்ணியிருந்தாதான் தனுசு ராசியில பிறக்க முடியும். நீங்க எல்லாம் ரொம்ப ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம். அவ்வளவு சீக்கிரம் யாருக்காகவும் இறங்கி வந்துட மாட்டீங்க. நான் தப்பே பண்ணல, நான் எதுக்கு இறங்கி வரணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள். ஆனா இவங்க கிட்ட இன்னொரு பிளஸ் பாயிண்ட் என்ன இருக்குன்னா, இவங்களுக்கு கற்பூர புத்தி. ஒரு விஷயத்த ஒரு தடவை சொன்னா டக்குன்னு கேட்ச் பண்ணிப்பாங்க. படிப்புலயும் சரி, வாழ்வியல்லையும் சரி, தொழிலையும் சரி, வேலை பார்க்குற இடத்துலயும் சரி, எல்லா இடத்துலயுமே பிரெயின் ஷார்ப்பா இருக்க பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்படி தனுசு ராசிக்காரர்களை ரொம்ப பிடிக்கும். தனுசு ராசிக்காரர்கள் அந்த முக்கியமான இடங்கள்ல தான் இருப்பாங்க. ஆல்ரெடி 3ஆம் இடத்துல இருக்க ராகு பகவான் உங்களை பிரபலப்படுத்திட்டு இருக்காரு. ஏதோ ஒரு விதத்துல உங்க முயற்சிகளை பிரம்மாண்டமாக்கி கொடுத்துட்டு இருக்காரு. எத்தனை தோல்விகள் வந்தாலும் முயற்சியை மட்டும் நீங்க கைவிடவே மாட்டீங்க. அப்ப 3ஆம் இடத்துல ராகு பகவான் ஏதோ ஒரு விதத்துல நன்மை பண்ணிட்டு தான் இருக்காரு. 4ஆம் இடத்துல இருக்க சனி பகவான் அவரால் கொஞ்சம் ஸ்லோவா உங்களோட லைஃப் மூவ் ஆயிட்டு இருக்கு, பட் இட்ஸ் ஓகே. 7ஆம் இடத்துல இருக்க குரு பகவான் உங்களைய டைரக்டா அவர் பார்த்துட்டு இருக்காரு. அப்ப உங்க ராசிக்கு குரு பலன் கிடைச்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, உங்க ராசிநாதன் உச்சத்தை நோக்கிய பயணத்துல இருக்காரு. நம்ம அதையும் மறந்துடக்கூடாது. இப்ப இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் ஒரு திரிகோண ஸ்தானத்து அதிபதி. அவரு உங்களுடைய 5ஆம் இடமான இன்னொரு திரிகோண ஸ்தானத்துல அமர்ந்திருக்காரு. இது ரொம்ப ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, உச்சமா இருக்காரு. சூரிய பகவான் உச்சம். அப்ப 9ஆம் இடம் உச்சமான ஒரு ஜாதகம் எவ்வளவு வலுவோ அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேரும் இந்த மந்த் பயங்கர வலுவோட இருக்க போறீங்க. உங்க ராசிக்கு குருவுடைய பார்வை, உங்களுடைய 9ஆம் இடத்த அதிபதி உச்சமா இருக்காரு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு தந்தை மகன் தந்தை மகள் உறவுக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்துச்சு. இந்த டைம்ல சால்வ் ஆயிடும். ஏன்னா உங்களுடைய 5ஆம் இடம்ங்கிறது ஆள் மனசு. அப்ப ஆள் மனசுன்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல சூரிய பகவான் உச்சமானது எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் உங்களுடைய ஆள் மனசுல உங்க சின்ன வயசுல இருந்து உங்க அப்பா உங்களை எப்படியெல்லாம் வளர்த்து வந்தாருன்னு நீங்க கடந்து வந்த பாதையை நினைச்சு பார்த்து உங்களுக்கும் உங்க அப்பாவுக்கும் இடையேயான உறவு நிலைக்கும், உறவு மேம்படும். ஆல்ரெடி ஜாப்ல இருக்கவங்க, அது பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஜாபா இருந்தாலும் சரி, ஒரு பதவி உயர்வு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கன்ஃபார்மா உண்டு. ஏன்னா 5ஆம் இடம் பதவி, 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அதிபதி அங்க போய் அமர்ந்து உச்சமாயிருக்காங்க. அப்ப கன்ஃபார்மா நிறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த டைம்ல ப்ரமோஷன் கன்ஃபார்ம். இப்ப சூரிய பகவான் தந்தைக்கு காரகமா அமைஞ்சிருக்கனால தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேரு அப்பாங்கிற ப்ரமோஷனை வாங்கிக்க போறீங்க. 5க்கும் 12க்கும் அதிபதியான செவ்வாய் பகவான், ஒரு விதத்துல சூரிய பகவான் உங்களுடைய நெருங்கிய நண்பர்னா இன்னொரு நெருங்கிய நண்பர் செவ்வாய் பகவான். அப்ப அதே செவ்வாய் பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. ஒரு ஜாதகத்துல 4ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் பார்த்தாலும், செவ்வாய் பகவான் இருந்தாலும் அவங்களுக்கு வீடு வாகனம் கன்ஃபார்ம்னு சொல்லலாம். இப்ப அதே 4ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் போய் அமர்ந்திருக்காரு. அது குருவுடைய வீடு. ஒரு சில தனுசு ராசிக்காரர்களுக்கு பழைய பூர்வீக லேண்டு சேல் ஆகாம இருந்தது, இவ்வளவு நாள் நான் சேல் பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் பழைய பூர்வீக லேண்டை வித்துட்டு இன்னொரு வீடு வாங்கக்கூடிய யோகம் உண்டு. புதுசா வீடு கட்டலைனாலும் ஆல்ரெடி கட்டிய வீட்டை வாங்குறதுக்கான யோகம் தனுசு ராசிக்காரர்கள் நிறைய பேருக்கு இந்த மந்த் உண்டு. அது மட்டும் இல்ல, 6ஆம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவானும் 5ஆம் இடத்துல இருக்காங்க. அப்ப 6ஆம் இடம்னா என்ன சொல்லியிருக்கோம்? கடன் சொல்லியிருக்கோம், நோய் சொல்லியிருக்கோம், வம்பு வழக்கு இதெல்லாம் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு சிலர் நீண்ட நாட்களாக இழுத்து வந்த கோர்ட் கேஸ்லால அவதிப்பட்டு இருந்தீங்கன்னா உங்க சைடு தீர்ப்பாறதுக்கான அதிக அளவு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்ல, பெரிய கடன் இருக்கு, என்கிட்ட இருக்க லேண்டை வித்தாதான் நான் இந்த கடன் அடைக்க முடியும், என்கிட்ட வேற எந்த சோர்ஸும் இல்லைன்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூட உங்களுடைய பூர்வீக இடத்தை வித்து அதனால கிடைக்கிற வருமானத்தை வச்சு உங்களுடைய கடன் அடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இந்த டைம்ல இருக்கு. இன்னும் சிலருக்கு அப்பாவே இறங்கி வந்து இதுக்கு மேல நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் உங்ககிட்ட உங்க பொறுப்புல விடுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இன்னும் சில தனுசு ராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா நிறைய பேர் குழந்தைங்களுக்காக தேவையில்லாத நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு சிலர் குழந்தைகளுக்கு உடல்நிலை சரியில்லாதனால மருத்துவ செலவுகள் நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க. ஒரு சிலர் குழந்தைகளுக்கு தேவையில்லாத நிறைய செலவு பண்ணிட்டு இருந்தீங்க. அந்த தேவையில்லாத செலவுகள்லாம் இந்த டைம்ல குறைய போகுது. 5ஆம் இடமான லக்ஷ்மி ஸ்தானத்துல சுக்கிர பகவான் வந்து அமர்ந்திருக்கிறது. சுக்கிர பகவானாலும் நம்ம மகாலட்சுமின்னு சொல்லுவோம். அப்ப ஏதோ ஒரு விதத்துல தனுசு ராசிக்காரர்கள் அத்தனை பேருக்கும்
ஒரு பெண்ணால ஒரு பண வரவு உங்களுக்கு உண்டு, ஒரு பெண்ணால ஒரு ஆதாயம் உண்டு. தாயா இருக்கலாம், தங்கையா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், அல்லது ஒர்க் பண்ற இடத்துல கூட உங்களுடைய மேலதிகாரியுடன் ஒர்க் பண்ணக்கூடிய தோழிகளா இருக்கலாம். ஏதோ ஒரு பெண்ணால உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க ஒரு ஆதாயம் உண்டு. அதனால தனுசு ராசிக்காரர்கள் இந்த மாதம் மகாலட்சுமி வழிபாடு பண்றதும் சிறந்தது. 7ஆம் இடத்துக்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. கேந்திர ஸ்தானத்து அதிபதி இன்னொரு கேந்திரத்துல. இந்த இடத்துல புதன் நீச்சம் வேற. ஆனா ஒரு விதத்துல பரிவர்த்தனைங்கிறது வேலை செய்யுங்கிறது இருந்தாலும் புதன் பகவான் நீச்சம். அப்போ உங்க சுகஸ்தானத்துல புதன் பகவான் நீச்சம் அடைகிறாரு. அதே சுகஸ்தானத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க. இப்போ உங்களுடைய சுகம் ஏதோ ஒரு விதத்துல பாதிப்படையும். அல்லது ஆரம்ப கல்வி படிக்கிற குழந்தைகளா இருந்தா இந்த டைம்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிற வாய்ப்பும் இருக்கு. இதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னா சுப்பிரமணியர் வழிபாடு, முழுக்க முழுக்க சுப்பிரமணியர் வழிபாடு. செவ்வாய்க்கிழமைகள்ல கந்த சஷ்டி கவசம் படிக்கிறது நல்லது. 4ஆம் இடத்துல அமர்ந்திருக்க சனி பகவானால ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்யறது ரொம்ப 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 நல்லது. இப்ப இந்த டைம்ல நம்ம ஒரு பிராக்டிக்கல் பரிகாரம் சொல்லலாமா? புதன் பகவான் கல்விக்கு அதிபதி. இப்போ உங்களுக்கு 7ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதி. 7ங்கிறது முக்கியமான ஸ்தானம். கலஸ்திர ஸ்தானம் 7ஆம் இடம், கூட்டு முயற்சி 7ஆம் இடம், 2வது குழந்தை 7ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு நிறைய சொல்லலாங்க. 7ஆம் இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம். அதே மாதிரி 10ஆம் இடமும் தந்தையின் வருமானம் 10ஆம் இடம், தொழில் 10ஆம் இடம், உங்களுடைய கர்ம ஸ்தானம் 10ஆம் இடம். 10ஆம் இடம் தான் மாமியார். சோ 10ஆம் இடமும் ஒரு வலுவான ஸ்தானம்னு சொல்லலாம். அப்ப 2க்கும் அதிபதியான புதன் பகவான் 4ஆம் இடத்துல நீச்சமா இருக்குது. இந்த டைம்ல நம்ம புதன் பகவானை ஆக்டிவேட் பண்ணணும். அப்ப என்ன பண்ணிக்கலாம்னா கல்விக்கு காரகரார புதன் பகவான் அவர் நீச்சமானது. கல்விக்கு நீங்க உதவணும், கிட்ஸுக்கு ஹெல்ப் பண்ணணும். இந்த டைம்ல போய் நான் என்ன ஹெல்ப் பண்றது, இது எக்ஸாம் டைம் அப்படின்னா கிட்ஸுக்கு எக்ஸாம்ஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரியான எக்ஸாம் பேட் வாங்கி கொடுக்கலாம். ஒரு 5 பேருக்கு, ஒரு 10 பேருக்குன்னு உங்களுடைய தகுதிக்கு ஏற்ப. என்னால அவ்வளவு முடியாது, ஒரு பேட், ஒரு எக்ஸாம் பேட் வாங்கி உங்களுடைய பக்கத்து வீட்டு குழந்தைக்கோ இல்ல வீட்டு வீட்டு குழந்தைக்கோ கொடுத்துருங்க. அந்த குழந்தையோட மனசு ரொம்ப சந்தோஷப்படும். இதனால நீங்க ஈஸியா புதன் பகவானை ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். சின்ன சின்ன மைனஸ் தான் இருக்குதே தவிர பெரிய பெரிய பாசிட்டிவ்ஸ் இருக்கிறத தனுசு ராசிக்காரர்கள் மறந்துடக்கூடாது. ஒரு சொத்து விரயமாகி இன்னொரு சொத்து கிடைக்கும். நிறைய பேருக்கு வீடு வாங்குற யோகம், கார் வாங்கக்கூடிய யோகம் இந்த மாதம் உண்டு. பதவி உயர்வு உண்டு, குழந்தை பாக்கியம் உண்டு. இதெல்லாம் எதையுமே மறந்துடக்கூடாது. அதே மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ற தனுசு ராசிக்காரர்கள் 9ஆம் இடமான சூரிய பகவான் உச்சமா இருக்க இந்த நேரத்துல நிறைய பேருக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஆனா உங்களுடைய எஃபர்ட்டை இன்னும் அதிகமா நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் பகவான் 12ஆம் இடத்துல மறைஞ்சிருக்காரு. அதனால உங்களுடைய எஃபர்ட்ஸ 100% பதிலா 150, 200 அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு நீங்க படிக்கணும். கன்ஃபார்மா கவர்மெண்ட் ஜாப் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் நிர்மலா இரோஜி. நன்றி, வணக்கம்.